அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 10 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் திரு பராக் ஒபாமா அவர்கள் இன்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் சொர்க்க பூமியாக திகழ்கிறது என்பதில் அமெரிக்காவுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்ததாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. காட்டு தர்பார் செய்து கொண்டிருக்கும் இலங்கை ராஜபக்சே உண்மை செய்திகளை வெளியிடக்கூடாது என்று பிபிசி சேவையை நிறுத்த அனைத்து தடைகளையும் செய்து கொண்டிருந்த வேளையில் இன்று பிபிசி தன்னுடைய எஃப்எம் மற்றும் செய்தி சேனல்களை நிறுத்திவிட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் அதிபர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்ததாக ஈரானிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜப்பான் விண்வெளி மையம் அனுப்பியிருந்த சேட்டலைட் கோள் பூமியில் உள்ள பசுமையை பற்றியும் கார்பன் டை ஆக்சைடை பற்றியும் மிக தெளிவாக படம் எடுத்து அனுப்பி கொண்டிருப்பதாகவும் அவை சிறப்பாக இயங்குவதாகவும் ஜப்பான் விண்வெளி நிறுவன ஆராய்ச்சி மையத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் கடந்த 4 நாட்களாக காட்டுத்தீயால் 200க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்திருக்கிறார்கள் என்றும் 700க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்திருக்கும் இந்த நேரத்தில் தீ வைத்தவர்களை பெரும் கொலைகாரர்கள் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க கூட்டுப்படை ராணுவ வீரர்கள் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதில் 2 ராணுவ வீரர்கள் உயிர் இழந்ததாக காபூலிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அல் கொய்தா தீவிரவாத பொறுப்பு தலைவரான முஸ்தபா இன்று வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ காட்சியில் பாகிஸ்தான் மீது எந்தவிதமான தாக்குதலையும் நடத்தக்கூடாது என்றும் மீறினால் மும்பையில் எப்படி தீவிரவாத தாக்குதல் நடந்ததோ அதே போல் நேரிடும் என்று இந்தியாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக மகா தீவிரவாதியான தாவூத் இப்ராஹிம் மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட கைதாயிருக்கும் கசாப்பின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த தயார்படுத்திக் கொண்டிருப்பதாக மும்பை போலீசார் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் சிபிஐ மத்திய அரசின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதாகவும் அது ஒரு தன்னிச்சை அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாகவும் இது அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யவில்லை என்று ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை சிபிஐ மீது திணித்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஏபி பரதன் அவர்கள் பாட்னாவில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் 4 மாநிலங்களில் உள்ள சிறு கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்ததாக பாட்னாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் மும்பையில் ஸ்டார் யூனியன் என்ற ஒரு புது இன்சூரன்ஸ் நிறுவனத்தை கூட்டுவலைக்கு ஏற்றி தொடங்கி வைத்ததாக மும்பையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை ஆளுநர் உரையுடன் தொடங்கிய போது சமாஜ்வாடி கட்சியின் எம்எல்ஏக்கள் ஆளுநர் மீது மைக்கு மற்றும் பேப்பர்களை வீசி பெரும் ரகளையில் ஈடுபட்டதால் அங்கு ஒரு போர்க்களம் போல் தோன்றியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரபல இந்துஸ்தானி இசைக்கலைஞர் பண்டிட் பீம்சென் ஜோஷிக்கு இன்று பாரத ரத்னா விருது அவரது பூனே இல்லத்தில் நேரடியாக வழங்கப்பட்டதாக பூனாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நேற்று இரவு ஈக்காடு தாங்கலில் தனியாக இருந்த பெண்ணின் காதை அறுத்து நகையை கொள்ளையடித்து அவரை கொலை செய்துவிட்ட சம்பவம் ஈக்காடு தாங்கலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
தமிழகத்தில் கலைக்கல்லூரிகள் வரும் 2ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என்றும் தேவைப்படின் அந்த கல்லூரியில் நிலவும் சூழ்நிலைக்கேற்ப கல்லூரியில் மீண்டும் திறப்பது குறித்து கல்லூரி முதல்வர்களே முடிவு எடுக்குமாறு அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அரசு பொது மருத்துவமனையில் இன்று எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நுண்திறன் பயிற்சி மையத்தினை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் திறந்து வைத்ததாகவும், அதேபோல் தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் அவர்கள் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் பற்றி ஆய்வுக் கூட்டம் நடத்தியதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பெங்களூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஏரோ இந்தியா 2009 என்ற விமான கண்காட்சியில் 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட விமானம் பார்வையாளர்களுக்காக வைக்கப்பட்டுள்ளதாக பெங்களூரிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய இலங்கைக்கு இடையே நடக்கும் 20-20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா இன்று வெற்றி பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்காவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 10 பிப்ரவரி 2009 பிற்பகல் 3 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.